அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 7 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 23, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ஆயில்யம், பின்பு மகம். திதி இன்று பிற்பகல் 12:29 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு மகரம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம், மகர ராசி மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனிச்சு செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொலைதூரம் பயணம் மேற்கொள்கிறவங்க, தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல் வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளையும் எடுத்துக்கலாம் பார்த்து தான் கிளம்பணும். ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்கள், விபத்து, மன உளைச்சல், உடல் சோர்வு, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்தும். அதே போல் மறதியை ஏற்படுத்தும். அதனால் இந்த சந்திராசு இருக்கிறவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சந்திராசன் சொல்லக்குள்ள மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்தணும். மெயினாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வீண் பழியை சுமத்தக்கூடியது சந்திராசனம் தான். விபத்தை ஏற்படுத்தக்கூடியதும் சந்திராசனம் தான். அதே போல் மாரகத்தை தருவதும் சந்திராசனம் தான். அதனால் சந்திராச இருக்கக்குள்ள தொலைதூர பயணங்கள் மிக முக்கியமான பயணங்களை தவிர மீது எந்த பயணங்களாக இருந்தாலும் நீங்கள் செல்லக்குள்ள அந்த நாளில் உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்கணத்துக்கோ சந்திராசம் இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஊருக்கு செல்லலாமா வேணாமான்னு சிந்தித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப ஓரைகளையும் வைத்து செய்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று சனிக்கிழமை என்பதால் இன்று ஓர கதாநாயகன் சனி பகவான் தான். உடல்வாதிகளுக்கு மருந்து உண்பவர்கள் இந்த சனிக்கிழமையில் சனி ஓரையில் உன்றால் அவங்களுடைய உடல்வாதிகள் மிக விரைவில் குணமாகும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ காலை 6 to 7 சனி ஓரை, மதியம் 1 to 2 சனி ஓரை, இரவு 8 to 9 சனி ஓரை. இந்த ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினா உடல் வாதிகள் குணமாகும். கருத்தில் கொள்ளுங்கள். இதுக்கு அடுத்த ஓரை குரு ஓரை, சுப ஓரை. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சுப ஓரையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ சனி ஓரையில் மருந்து உண்ணால் உடல்நலத்துக்கு ஆரோக்கியம். ஏன்னா ஒரு ஓரையும் அந்தந்த நாளில் அது பலமாக இருக்கும். அந்தந்த செயலை கண்டிப்பாக அது செய்யும். சனி ஓரை அசுப ஓரை என்றாலும் சனி பகவான் ஆயுள்காரன் என்பதால் உடல் ஆரோக்கியத்தை அந்த ஓரையால் தர முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். முக்கியமான உணவு மருந்துகள் எடுத்துக்கொள்கிறவங்க இந்த சனி ஓரையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல்வாதிகள்
இறை அருளால் பூர்ணமாக குணமடைவீங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராவகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா குளிகையை பொறுத்த மட்டும் அது முழு தீவினையை ஏற்படுத்தும். நம்ம போய் ஒரு தங்கம் வாங்குறோன்னா அந்த தங்கம் தொலைச்சிட்டு தான் மீண்டும் தங்கத்தை வாங்க வைக்கும். இல்லை 10 சவரம் தங்கம் வாங்குறோன்னா அந்த 10 சவரத்தை அடமானம் வச்சுட்டு 1 சவரம் வாங்க வைக்கும். இதுதான் குளிகையினுடைய வேலை. அதே போல் தெற்க பார்த்து வாசப்படி வைக்கிறோன்னா, அதாவது குளிகை டைமில் வாசக்கால் வச்சா அந்த வாசக்கால் அதே வீட்டை சுற்றி ஒரு மாற்றி தெற்க எடுத்து வடக்கு போகும், வடக்கு எடுத்து மேற்கு வரும், மேற்கு எடுத்து கிழக்கு வரும். அதனால் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த குளிகை டைமை பயன்படுத்தவே கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் நீங்கள் கிழக்கு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கும் ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு திசைநாதன் வழி நடத்துகிறார். அவர் வழியில் சென்றால் மட்டுமே உங்களுடைய கோரிக்கைகள் இறையரில் போய் சேரும். மீதி திசையில் விளக்கும் கற்பூரமும் ஏற்றினால் காலதாமதமாகும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு ஜெயமும் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள், சிறப்பான நாள். மேசராசிக்காரர்கள் இந்த நாளில் ஜொலிக்கலாம். அற்புதம். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்கிறது. கவலைகள், பண விரயங்கள், உடல்வாதிகள், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், சக ஊழியர்கிட்ட மோதல் போக்குகள் அனைத்து ஏற்படக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சிறப்பான நாள். மனம் இறை அருளியே தேடும். பக்தி மிகும் நாள். அதேபோல் குடும்பத்தாருடன் கோயில் குளங்களுக்கு சென்று வருவீங்க. அற்புதமான நாள், சிறப்பான நாள். இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கு நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகளும் நல்ல பேர்களும் நல்ல உயர்ந்த நிலையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்து உங்களுக்கு மனம் போல் மாங்கியம் போல அனைத்து செயல்களும் உங்களுக்கு நன்மையிலேயே முடிகிறா போல அமையும். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் உண்ணு மகிழலாம். அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம், ஜொலிக்கலாம். சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். பணவரையும் பொருள் வரையும் இல்லைனாலும் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாணி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த துலா ராசிக்காரர்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இறையருளால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான விரயங்கள், அதாவது பண விரயம், பொருள் விரயம், உடல்வாதிகள், செய்யும் செயலில் சிக்கல்கள், மன உளைச்சல்கள், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், எல்லா விபத்துகளும் வரக்கூடிய நாள். அதனால் மிகவும் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க.
பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அதேபோல் வார்த்தைகளையும் கவனமாக பயன்படுத்துங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பண வரையோ பொருள் வரையோ எதுவும் இல்லைனாலும் உடல்வாதிகளும் எதிர்பாராத தொற்றுவாதிகளும் தொற்று கிருமிகளால் உடல் ஆரோக்கியம் கெடுதலும் ஏற்படுகிறது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உணவு உண்ணக்குள்ள உணவு தரமானதான் பார்த்துட்டு உணவு உண்ணுங்க. இல்லைனா தேவையில்லாத நோய் வாய்ப்பட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும். ஏன்னா முழுக்க இந்த நாள் உடல் சம்பந்தப்பட்டதே நீங்கள் கருத்தில் கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழும். கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதேபோல் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஜொலிப்பீங்க. உங்கள் திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க. மதிப்பும் மரியாதையும் தன்னால் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். வேதனைகளும் சாதனையாக மாற்றக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாறக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு தனித்துவம் பெற்று அனைவருடைய மதிப்பையும் பாராட்டியும் பரிசையும் பெறுவீங்க. அற்புதமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் போல பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசில் ஏற்படுத்திடும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க. உங்கள் முன்னோரை வணங்குங்க. எம்பெருமான் சிவபெருமான் மந்திரத்தை சொல்லி வணங்கினீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும். இப்போ எம்பெருமான் மந்திரனா ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம், சிவசிவ, நம்ம சிவாய வாழ்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்து மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். முடிந்தால் திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம், திரு அம்பலம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அனைத்து விதமான மந்திரங்களும் இதில் அடங்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.